Hi friends, இன்னைக்கு நம்ம ரிலாக்ஸ் ரெசிபீஸ்ல தண்ணி சட்னி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். சட்னியோட டேஸ்டே அத அரைக்கிற விதத்திலயும் தாளிக்கிற விதத்திலயும் தான் இருக்கு. பொதுவா தண்ணி சட்னி அத கொதிக்க விட்டோம் அப்படினா அந்த டேஸ்ட் குறைஞ்சு போய்டும். கொதிக்க விடாம வச்சிருந்தா சீக்கிரமா கெட்டு போய்டும். ரோட்டு கடைகள்ல எல்லாம் ரொம்ப நேரம் வச்சிருப்பாங்க. கெட்டும் போகாது, வாசமும் குறையாது. அந்த டிப்ஸ் ட்ரிக்ஸோட சேர்த்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துண்டு எடுத்துர்க்கேன். நான் ஸ்லைஸ் பண்ணி தான் எடுத்துர்க்கேன். நீங்க துருவி கூட எடுத்துக்கலாம். வழக்கமாக நம்ம தேங்காய் சட்னிக்கு பொட்டுக்கடலை கொஞ்சமாக தான் வைப்போம். தண்ணி சட்னி அரைக்கையில் நம்ம எந்த அளவு தேங்காய் எடுத்தோமோ அதே அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன். நான் பெரிய பல்லாக இருந்ததுனால 3 பல் பூண்டு எடுத்துருக்கேன். சின்ன பல்லாக இருந்தால் 4 எடுத்துக்கோங்க. ஒரு 6லேருந்து 7 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். இது காரமாக தான் இருக்கணும், ஏன்னா தண்ணி நிறைய சேர்ப்போம் இல்லையா. கல்லுப்பு, இதை முதல்ல மிக்சியில் சுற்றி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கணும். முதல்லையே தண்ணி சேர்த்துட்டா பொட்டுக்கடலை சின்ன சின்ன பீஸ் ஆகிடும், சரியாக அரைப்படாது. இந்த சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, லைட்டாக ஒரு கொரகொரப்பு இருக்கணும். அந்த மிளகாய், காஞ்ச மிளகாய் சேர்த்துருந்தோம்ல, அதோட தோல் துகள்லாம் அங்கங்கே தெரிகிற மாதிரி இருக்கணும். அதுதான் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். சட்னியில் நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது. ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து வச்சுடுங்க. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். அரை டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு, ஒரு 2 அல்லது 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 6 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி சட்னிக்கு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக பொரியணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சட்னி தாளிப்போம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சிட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு. தண்ணி நல்லா கொதிச்சாக்கில் அடுப்பு அணைச்சி வச்சிடலாம். தண்ணி சூடாக இருக்கணும், கொதி மட்டும் நின்றுக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம சட்னியை சேர்த்துடலாம். சட்னி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சட்னி சேர்த்த பிறகு கொதிக்க வைக்கக்கூடாது. தண்ணி நல்லா கொதிக்க வச்சு நம்ம அடுப்பு அணைச்சிட்டு சட்னி சேர்த்துக்க போகிறோம். உப்பு மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சட்னி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக கெட்டும் போகாது. அதோட அந்த ஃப்ரெஷ்ஷான அந்த வாசமும் குறையாது, ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு இன்றைக்கி தான் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனில் ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.